நீண்ட நாளுக்கு அப்புறம் சென்னை விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்மனெண்ட்டான நியூ ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஃப்ரெஷரே இருந்தாவே போதும். நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான தேர்வெல்லாம் கிடையாது. உங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலிமா, அதாவது இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 35,000 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும். அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கடைசி வரைக்கும், அதாவது 30/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ கேஸ், கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஐ விமான நிலையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செக்ரட்டரிக்காகவும் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இது ஏஐ கார்கோ லொஜிஸ்டிக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் ஃப்ரெஷருக்கான நோட்டிஃபிகேஷன் இது தான், சரிங்களா? ஃப்ரெஷருக்கான நோட்டிஃபிகேஷன் தனியாகவும் அண்டு நான் ஃப்ரெஷருக்கான நோட்டிஃபிகேஷன் தனியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான ஜாப் வந்து அவைலபிளாக இருக்குது. இதில் இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையிலே வந்து பார்த்தீங்கன்னா 176 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தான் அமரிஸ்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா 35 வேக்கன்சியும் அண்டு வடரோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 வேக்கன்சியும் வந்து கொடுத்துருக்காங்க. 30/6/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிக்கலாம்னா இது வந்து வாக்-அன் இன்டர்வியூ தான், சரிங்களா? உங்களுக்கு அந்த டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அன்றைக்கி இது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூக்கு வந்து உங்களுடைய ரெஸ்யூமு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு கிராஜுவேட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் இருந்தாலும் சரி அண்ட் எந்த போர்டில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதுமானது அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் என்ன இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பர்சன்டேஜ் வந்து இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55% to 60 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனோட மார்க் வந்து இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் கிடையாது, அபிலிட்டி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ், அதாவது உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அண்ட் இங்கிலீஷு அல்லது ஹிந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் அண்ட் ரைட் பண்ண வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1/6/2025 ஏஜ் லிமிட்கான கட் ஆஃப் மார்க்கு அண்ட் இதில் 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஓபிசி கேண்டிடேட், அதாவது ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் இவங்களுக்கான ரூ. 750 அப்ளிகேஷன் ஃபீஸும், மற்ற கேண்டிடேட் எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், உமன் கேட்டகரி இவங்களுக்கெல்லாம் ₹100 வந்து ஃபீஸும் இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைன் த்ரூவும் வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு மூலிமாவோ அல்லது டெபிட் மூலிமாவோ நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இதுக்கான சார்ஜஸ் கமிஷன் வந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை வந்து நான் உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மாதம் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதோட அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் டெஸ்டிங் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ இருக்குமா இல்லையா, அது எப்படி வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுடைய மெயில் ஐடியில் வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? அண்ட் ஆன்லைன் அப்ளிகேஷனில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் இருக்குது. அண்டு சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபிக்ஸட் டேர்ம் சேலரி தான். ஃபஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாயும் அண்டு செகண்ட் இயர் வந்து 32,000 ரூபாயும் அண்டு தேர்ட் இயரில் வந்து
34,000 பர் மந்த் வந்து சேலரி இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் விட்டுருக்காங்க. ஃபிக்ஸ்டு டைம் பேசிஸ் தான், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விதமான அலவன்சஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பொசிஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த பொசிஷனுக்கான ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனை நாள் எத்தனை மாதம் வந்து இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஏஐ ஏர்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 மந்த் வந்து உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும். அண்ட் ஏர்போர்ட் ஆர்ஏக்காக வந்து பார்த்திங்கன்னா 3 மந்த் ட்ரைனிங் வந்து இருக்கும். அண்ட் பேசிக் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ட்ரைனிங் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதாவது ஃப்ரெஷருக்கு வந்து என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்னென்ன சேலரி அப்படின்றத பார்த்தோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம், அதாவது நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அல்லது இது வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்றத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ரட்டரிக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30/6/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 54 வேக்கன்சி வந்து சென்னைக்கு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. பாட்னாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சியும், அந்த விஜயவாடாவுக்கு வந்து 24 வேக்கன்சியும், அண்ட் வடோதராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வேக்கன்சியும், அண்ட் கோவாவுக்கு வந்து 53 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. நீங்கள் எந்த போர்டு இருந்தாலும் சரி, அந்த ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சரி, அண்ட் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டியூஷன் எது இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். வித் 60% ஜென்ரல் கேட்டகிரி வந்து பார்த்திங்கன்னா மார்க் வந்து இருக்கணும். அண்ட் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 55% இருந்தாலே போதுமானது. அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அபிலிட்டி குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து ரீட் அண்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அண்ட் லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு 2 அப்ளிகேஷனுக்கு எல்லாமே சேம் தான். சேலரி வேரியேஷன் ஆகும் அண்ட் குவாலிஃபிகேஷன் வேரியேஷன் ஆகும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த டேபிளேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் செக் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. அண்டு டேட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்டு இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 2த்துக்குமே சேம் தான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் டர்ம் பேசிஸ் தான். 10th குவாலிஃபிகேஷன்றதுனால உங்களுக்கு 21,500 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான இந்த சேலரி வந்து வேரியேஷன் ஆகும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம்னா, நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அவைலபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இவங்க கொடுத்துருக்கிற 12 நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் வெப்சைட், கேரியர் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இதில் நமக்கான ரீசெண்டாக வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பனாக இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வாக் ஆன் இன்டர்வியூக்கான போஸ்ட்டுக்கான செக்யூரிட்டி கேரியருக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாக் ஆன் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான அச்சீவ்மெண்ட்டும் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகல. நீங்கள் வந்து கஸ்டமர் கேருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக வந்து இன்டர்வியூக்கு தான் போயிட்டு நீங்கள் வந்து கிளாரிஃபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும், அந்த எக்ஸாம் இருக்குது, அந்த மாதிரிலாம் எதுவுமே நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்தது கிடையாது. வாக் ஆன் இன்டர்வியூ மூலமாக தான் இது வரைக்கும் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் 12 நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. எப்போ வந்து இன்டர்வியூக்கு வரணும் அண்ட் எப்போ வந்து நாங்கள் உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. வித்தின் ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் 6 o'clockலேருந்து 9 o'clock to 6 o'clock வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேக்கன்சி வந்து ரொம்ப ரேர்னு கூட சொல்லலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ கைஸ், தேங்க்யூ.